ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம இடியாப்பம். இந்த இடியாப்பம் எதில் செஞ்சதுன்னா, மதியம் நம்ம சமைச்சிட்டு மீதி இருக்கும் இல்லையா சாதம், அந்த சாதம் நைட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க, நம்ம வேஸ்ட்டாக போட வேண்டியிருக்கும். அதில் இந்த மாதிரி அருமையான இடியாப்பம் நம்ம செய்யலாம். அதுக்கு சாதமும் பச்சரிசியும் போதுங்க. நம்ம கடையில் வாங்கின பச்சரிசியே போதும். இந்த இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஓகே வாங்க. நம்ம இடியாப்பம் செய்கிறதுக்கு இந்த பழைய சாதம், மீந்த சாதம் போதுங்க. எவ்வளோ சாதம் இருக்கோ அந்த அளவுக்கு அரிசி மாவு, கடையில் வாங்கின மாவு கூட வச்சுக்கலாம். இந்த மாவை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா பிழியிறப்போ அடைக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கூட கொஞ்சம் விட்டிங்கன்னா அரிசி மாவு ரொம்ப தேவைப்படும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பி 1 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா, நம்ம பிழியிற அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டா தான் நமக்கு பிழியறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 ஸ்பூன் தண்ணி விட்டு சாதம் அரைக்கிறப்போ இடியாப்பம் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் கூட கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இடியாப்பம். அதனால் நீங்கள் சாதம் 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி, ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அரைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி விட்டிங்கன்னா இங்கே இடியாப்பம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்படி நம்ம அரைச்சி செஞ்சோன்னா இடியாப்பம் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். சரி, இப்போ இந்த அளவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது நான் நைஸாக இருக்கிற அந்த அச்சில் தான் பிழிய போகிறேன். ரொம்ப ஈஸியாகவே பிழியலாம். நம்ம பிழிஞ்சிடலாம். என்கிட்ட இடியாப்பத்தட்டு கிடையாது, அதனால் ரைஸ் குக்கர் பிளேட்டில் வச்சு தான் பிழிய போகிறேன். இது ஒரு சின்ன பிளேட் எடுத்துருக்கேன், அந்த ட்ரேயில் வச்சு பிழிச்சிடலாம். வச்சு எடுத்துடலாம். நமக்கு அருமையான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.